வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? எனது கெமி வந்து மூன்றாவது இடமா? எப்படிங்க அது? அதாவது ஒண்ணுமே பண்ணல. ஆனா திடீர்னு நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே மெதுவா போய் 11% ஓட்டுக்கு மேல போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? திவ்யா வந்து 14%, 25,500 ஓட்டுல இருக்காங்க. பாரு 23,000, கெமி 20,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் அது மாதிரிலாம் ஓட்டு வந்ததே இல்லையே. திடீர்னு எப்படி வருது? விக்ரம் 4,000 போயிட்டார், சபரி 5வது இடம், 6வது இடம் சாண்ட்ரா, 7வது இடம் கனி, 8வது இடம் வியானா, 9வது இடம் அரோரா, 10வது இடத்துக்கு போயிட்டாரு நம்ம பிரஜன். என்னங்க இது? இதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதா? இப்ப நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ ரம்யா வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. ரம்யா, அமீது, சுபிக்ஷா, பிரஜன், அரோரா, வியானா வரைக்குமே டேஞ்சர் ஜோன் தான் வச்சுங்களேன். கனி வரைக்குமே டேஞ்சர் ஜோன் தான். சாண்ட்ரா சாண்ட்ரா, சபரி, விக்ரம், கெமி, பாரு, திவ்யா இவங்க வந்து இல்ல. 7 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதுல இருந்து யார் வெளியில போவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதுல கனி போலாம், வியானா போலாம், அரோரா போலாம், பிரஜன் போலாம், சுபிக்ஷா போலாம், அமித் போலாம், ரம்யா போலாம், யார் வேணா போலாம். எனக்கு தெரிஞ்சு ரம்யா அமீத் ஆர் ரம்யா கெமி அப்படின்னா கெமி வந்து 3ஆத்துல போய் உட்காந்துருக்காங்க. இது எப்படிடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் தெரியல. ஒருவேளை நேற்று ப்ரொமோ வந்தாங்க, அந்த பால்லாம் சூப்பரா போட்டாங்க இல்லையா? அதுல கெமி மேல ஒரு பாசம் வந்துச்சா மக்களுக்கு திடீர்னு. திடீர்னு எப்படி ஓட்டு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கெமி அந்த மாதிரி எதுவும் புதுசா பண்ண மாதிரி கூட தெரியலையே. அப்படி என்னங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. பாரூக் வந்து திவாகரோட ஓட்டு ஒரு 2-3% வரும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு 10% ஓட்டு இருக்கு. அதனால அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. ஒருவேளை அது வரும் நாட்கள்ல குறையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் திவ்யா பொறுத்தவரை ஸ்டாண்டர்டா அந்த 16-17% ஓட்டு இருக்கு. பட் இன்னைக்கு ஆனா 14%, 13 பேர் வந்ததுனால கொஞ்சம் அந்த ஓட் பர்சன்டேஜ் குறையுது. 14% இருக்காங்க. பட் ரம்யா, அமீது, சுபிக்ஷா, பிரஜன் இந்த 4 பேர் ரொம்ப வீக்கா இருக்கு, பயங்கர வீக்கா இருக்காங்க. அரோராவும் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. அரோரா ஏன் ஓட்டு வரலங்கிறது தெரியல. ஏன்னா துஷாரோட ஓட்டு வரணும் இல்லையா, அப்படி வரல. ஆனா ஒருத்தரோட ஓட்டு இன்னொருத்தருக்கு வராதுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. அந்த டெசிஷன் வந்து மாத்திருவாங்க போட்டிருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வருது ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இதுல கனி வந்து கொஞ்சம் சேஃப்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் அது ஆனா மாறலாமோன்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து பார்வதியோட சாண்ட்ராவோட எல்லாம் சண்டை போடுறாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிரஜன், சுபிக்ஷா, அமீது, ரம்யா இந்த 4 பேர்ல யாராவது 2 பேர் வெளில போலாம் அப்படின்னு ஒரு இது தோணுது. நான் பிரஜன் 5.5% ஓட்டுல தான் இருக்காரு. ரம்யா வந்து 3.5% இருக்காங்க. இது 2% ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். எனக்கு தெரிஞ்சு ரம்யா, கெமி, அமீது, சுபிக்ஷா இந்த 4 பேர்ல யாராவது 2 பேர் வெளியில போகலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு விக்ரமோட ஓட்டு வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. கெமியோட ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது. கெமி அப்படி என்ன பண்ணாங்கிற உங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நிச்சயமா நான் தேங்க்யூ அண்ட் பை டு எவ்ரிவன். நன்றி மக்களே.